நான் இப்பொழுது எடுத்துச் சொல்லுகிறேன் மொழியை பற்றிய கருத்தை. இப்பொழுது ஆங்கிலமும் தமிழும் நம்மிடத்தில் இருக்கின்ற நேரத்தில் இந்தியை இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். பெரியவர்கள் சொல்வதாலே சொல்லுகிறார்கள் என்று மட்டும் சொல்லக்கூடாது, அறிவுறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது உண்மையிலே அறிவின்பாற்பட்டதானால் ஏற்றுக்கொள்வதில் தமிழன் எப்பொழுதும் தயக்கம் காட்ட மாட்டான். ஏனென்றால் தமிழன் தான் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீரன். இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்து சொன்னவன் தமிழ் மகன் ஒருவன் தான். ஆகையினால் அறிவு எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழன் தயாராக இருக்கிறான். ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழர் ஒப்புக்கொள்ள மாட்டான். மாடியின் மேலே இருந்து கொண்டு உங்களுக்கு மலர் செண்டையும் வீசலாம். மாடியின் மேலே இருந்து கொண்டு அங்கே கூட்டிவிட்ட குப்பையையும் கொட்டலாம். மாடியிலிருந்து கொட்டப்படுவதாலேயே அது உயர்ந்த பொருளாக இருக்கும் என்று யாராவது சொல்வார்களானால் அது உண்மையிலே ஏற்புடையதாக. ஆகையினால் தரப்படுகின்ற பொருள் எப்படிப்பட்டது என்பதைத்தான் கவனிக்க வேண்டுமே தவிர அது எங்கிருந்து தரப்படுகிறது என்பது முக்கியமானதல்ல. அதனால்தான் நக்கீரன் சொன்னான், நெற்றிக்கண்ணை காட்டிடனும் குற்றம் குற்றமே என்று சொன்னான். அதைவிட பெரியவராக இன்றைய தினம் நமக்கு பலரை சொல்லப் போகிறார்கள். மற்ற எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அனைவரும் 2 கண் உடையவர்கள். சிலருக்கு அந்த 2 கண் கூட சரியாக இருப்பதில்லை. 3 கண்ணை காட்டிய பொழுதே குற்றம் என்றால் குற்றம்தான் என்று சொன்ன மரபின் வழி வந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக இந்தியை புகுத்துகிறோம் என்று சொல்வார்களானால் அதிலே அறிவிருப்பதாக ஏற்றுக்கொள்ள நம்மாலே முடியவில்லை. அதில் ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள், நமக்கு ஒரு இணைப்பு மொழி வேண்டாமா, லிங்க் லாங்குவேஜ் வேண்டாமா என்கிறார்கள். இந்த இணைப்பு என்பதற்கு உள்ள பொருளை பெரியவர்கள் சற்று விளக்கினால் நல்லது என்று கருதுகிறேன். இணைப்பு என்றால் என்ன? 2 தனி மனிதர்களுக்கு பல்வேறு துறைகளாலே இணைப்பு ஏற்படலாம். நம்முடைய சிவிசிடி அவர்கள் வியாபார சம்பந்தமாக பிரான்ஸ் நாட்டுக்கு போனால் அங்கே உள்ள பிரெஞ்சு வியாபாரிக்கும் சிவிசிடி அவர்களுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படும். அது எத்தனை நாள் இணைப்பு? இவர் இழுத்த இழுப்புக்கு அவர் வருகிறாரா, அவர் இழுத்த இழுப்புக்கு இவர் வருகிறாரா என்ற அந்த நாள் வரையில் தான் அந்த இணைப்பு இருக்கும். அந்த இணைப்புக்கு இவருக்கு தேவைப்படுவதென்ன? ஒரு 10-15 பிரெஞ்சு வார்த்தைகள். அவர்களுக்கு தேவைப்படுவதென்ன? இவருக்கு தெரிந்த சில வார்த்தைகள். அந்த அளவுக்குத்தான் அவருக்கு இணைப்பு மொழி தேவை. அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு போகாமல் பெல்லாரிக்கு போகிறார், கர்னூருக்கு போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உள்ளவர்களுக்கு சிவிசிடிக்கும் எது இணைப்பு மொழி? தெலுங்கு இணைப்பு மொழி. இங்கிருந்து போகிற பொழுதே கொஞ்சம் அக்கறையோடு 4-5 வார்த்தைகளை கவனத்தை வைத்துக் கொண்டு பார்த்த உடனே சௌக்கியங்கா உண்ணாரா அது இணைத்து விடும். அதை போல அவர் மைசூருக்கு போகிறார் என்றால் ஒரு 10-15 கன்னட வார்த்தை இருந்தால் இணைப்பு ஏற்பட்டுவிடும். கேரளத்துக்கு போகிறார் என்றால் ஒரு 10-20 மலையாள மொழி இருந்தால் இணைத்துவிடும். மலையாள மொழி கூட வேண்டாம், தூய தமிழ் இருந்தால் அதுவேதான் மலையாளம், அங்கே பேசிவிட்டு வந்து விடலாம். ஆகையால் அந்த இணைப்பு மொழி என்பது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு துறையின் அளவுக்கு இணைப்பு மொழி தேவைப்படுகிறது. இதற்கு இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழி தேவை என்றால் இவர் காரைக்குடியில இருந்து ஒரு 20,000 பேர் கிளம்பி ஒவ்வொரு நாளும் கல்கத்தாவுக்கு போவதை போலவும், கல்கத்தாவில இருந்து ஒரு 60,000 பேர் கிளம்பி பம்பாய்க்கு செல்வதை போலவும், பம்பாயிலிருந்து 10,000 பேர் கிளம்பி அலகாபாத்துக்கு போவதை போலவும்,
அலகாபாத்திலிருந்து 6000 பேர் புறப்பட்டு அம்பாசமுத்திரத்துக்கு வருவதைப் போலவும் இவர்களெல்லாம் என்ன பேசுவதென்று தெரியாமல் இந்திய பேரரசை பார்த்து இணைப்பு மொழி வேண்டும் இணைப்பு மொழி வேண்டும் என்று எடுத்துக் கொண்டதைப் போலவும் இந்திய பேரரசை கருதிக் கொண்டு ஒரு இணைப்பு மொழி தருகிறோம் என்று எடுத்துச் சொல்வது பெரிய இடத்திலே இருந்து வருவதாலே நாம் சகித்துக் கொள்ளுகிறோமே தவிர அதை சாதாரணமானவர்கள் சொன்னால் இது உள்ளபடி எவ்வளவு கேலி கூத்தானது என்பதனை நாம் தெளிவாக எடுத்துச் சொல்லிவிடுவோம். ஆகையினால் இணைப்பு மொழி என்பது நிரந்தரமானதல்ல. அவரவர்களின் நிலை, நினைப்பு, தொழில், வாய்ப்பு இவைகளுக்கு ஏற்ப இணைப்பு மொழி தேவை.